கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுப்பாராக. வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் அதில் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் செல்ல வழி என்கிற தலைப்பில் தான் ஆண்டுடைய வசனத்தை பேச கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. என்ன கேட்குற அன்பான தேவச்சனமே, இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது உபத்திரம் வந்தவுடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றம் வந்து விடுகிறது, ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து விடுகிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரம் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கை ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்த வானிலிருந்து முழு வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அநேக பாடுகள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் பிரவேசித்தார். அவர் பட்ட பாடுகள் சாதாரணமான பாடுகள் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான பாடுகளை பட்டு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் கடந்து சென்றார். அதே போல் அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் எதற்கென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான். வேத புஸ்தகத்திலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்லாத பரிசுத்தவான்களை வேதத்தில் பார்க்கவே முடியாது. இல்லையா, பாடுகள் பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா என்று அனைவர் கேள்வி கேட்கலாம். அன்பான தேவச்சனமே, பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு தேவன் அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு சிறு பகுதி தான் பாடுகள். இந்த பாடுகள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எதற்கு எனக்கு இந்த பாடுகள், எனக்கு எதற்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த மரண போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த மரணத்தின் பள்ளத்தாக்கில் வழியாக நான் போக வேண்டும், யாருக்கு என்ன தீமை செய்தேன், என்னோடு கூட உள்ளவர்கள், என் சகோதரர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், நான் மாத்திரம்தான் இந்த பாடுகள் வழியாக, இந்த நெருக்கத்தின் வழியாக நான் கடந்து செல்லுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் அன்பான தேவச்சனமே யோசித்து கொண்டு இருக்கலாம். எதற்கு தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து செல்ல வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளியாய் மாறுவதற்காக தான் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் திடமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெபத்திலே, தேவனை தேடுகிறதிலே, ஆராதிப்பதிலே, உபவாசத்திலே, பரிசுத்தத்திலே எல்லாவற்றிலும் திட மனம் உடையவர்களாக இருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிப்பதில்லை, பரலோகம் ஒன்று உண்டு என்பதை அநேகர் நம்புவது இல்லை. அன்பான தேவச்சனமே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல, பரலோகத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம், பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. கடைசி நாளிலே அந்த தேவ ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமேயானால் நாம் ஒவ்வொருவரும் பாடுகள் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலைமையிலும் என் கர்த்தர் எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்களே நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் என் தேவன் கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதும் என்று சொன்ன தேவன் தோத்திரம் உங்களை கரம் பிடித்து அவர் நடத்துவார். ஆகவே இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பரியாசங்கள், இந்த ஏளனமான சூழ்நிலைமைகள் எதை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னே செல்லுங்கள். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த விலையேறப்பெற்ற நேர்த்திக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டதான இந்த அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், இந்த தேவச்சனத்துக்காய், இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாடுகளை பத்திரமைகளை கண்டு ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தேவன் கரம் பிடித்து நடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. முடிவிலே தேவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. என் தேவன் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாம மட்டும் மகிமைப்படட்டும். பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.